கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்தியன் டீம் ஃபேன்ஸுக்கு சோகமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த டெஸ்ட் சீரியஸ் ஒரு பக்கம் சரியாவே போகலைங்க. ஸோ ஓவராலா ஆஸ்திரேலியா தான் டாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு 7 விக்கெட் எடுத்தாலும் ஆல்மோஸ்ட் 300 லீட் பக்கம் வந்துட்டாங்க. ஸோ எனிவே டெஸ்ட் மேட்ச் என்னமோ ட்ரால முடிஞ்சு. ஆனால் மிகப்பெரிய இன்னொரு சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அஸ்வின் அவர்கள் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதான். ஸோ MS தோனி மலையில் திடீர்னு மேட்ச் போயிட்டு இருக்கும்போது நடுவில் நான் ரிட்டையர்ட் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இதை பற்றின விஷயங்கள் என்ன, அஸ்வின் அவர்களுடைய சாதனைகள் என்ன, அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டா அவரை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவிச்சந்திரன் அஸ்வின் சென்னையை சேர்ந்த ஒரு ஜெம் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றம் கிடையாது. ஸோ அவர்கிட்ட அந்த பொட்டன்சியல் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதில் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட தடவை அவரை பற்றி பேசியிருக்காரு. ஸோ சிஎஸ்கேல கூட என்ன நீங்கள் எடுக்கலையா, நல்ல ஒரு டேலண்டான பையன் அப்படிங்கிற மாதிரி சொன்னப்போ ஸோ அடுத்த தடவை பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே அவரை பெட் பண்ணாங்க. ஸோ பெட் பண்ணதுக்கப்புறம் நடந்ததே வேறங்க. RCBக்கு எதிராக ஃபைனலில் டெரிபிக் பர்ஃபார்மன்ஸு, கெயில் சும்மா வெளுத்து வீசிட்டு இருப்பாரு. அதே சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸோட தலையில் RCB அஸ்வினை கட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவரோட பிரைஸை பயங்கரமா ஏற்றி விட்டுருப்பாரு விஜய் மல்லையா. அதுக்கப்புறம் நடந்ததே ஹிஸ்ட்ரிங்க. ஏன்னா கிறிஸ் கெயில் அந்த சீசன் செம்மையா ஆடிட்டு இருப்பாரு. ஃபைனலில் அவரோட விக்கெட்டை தூக்குனதே அஸ்வின் தான். அந்த இடத்துல சரியான ஒரு ரிவெஞ்ச் கொடுத்திருப்பாரு. அட் த சேம் டைம் சிஎஸ்கே அந்த சீசன்ல டைட்டிலும் அடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் டீமுக்குள்ள வந்தாரு. வேர்ல்ட் கப் அப்படியே லைனா எல்லா மேட்சும் பார்த்துருப்போம். தோனியோட செல்ல பிள்ளையாவே மாறிட்டான்னு சொன்னோம். ஏன்னா தோனி அவர்கள் அஸ்வினுக்கு எப்போ ஓவர் கொடுக்கணும் என்ன அப்படிங்கிற மாதிரி ஸோ பயங்கரமா அவங்க ரெண்டு பேருக்குள்ள பாண்டிங் ஆகட்டும் ஸோ எல்லாமே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். எஸ்பெஷலி என்னுடைய ஃபேவரட் மூமெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா சாம்பியன் டிராஃபி தான். சாம்பியன் டிராஃபியில் ஸோ லோ டார்கெட் இங்கிலாந்துக்கு எதிராக ஸோ கண்டிப்பாக தோத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தப்போ ஸோ அவ்வளோ டைட்டாக அவருடைய கேப்டன்சினால கொண்டு வந்திருப்பாரு. அட் த சேம் டைம் எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் செம்மையாக இருந்திருக்கும். ஆனால் ஃபைனலாக அந்த ஃபைனல் ஓவர் போட போகிறது யார் கையில் கொடுக்கறது, இருக்கிற எல்லா பவுலர்ஸுமே தோனி யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு யோசிக்கும் போது மறுபடியும் MS தோனி அவர்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மூவ் பண்ணுவார். எப்படி ஒரு T20 வேர்ல்ட் கப்பில் ஜோகிந்தர் சர்மா அவர்கிட்ட கொடுத்தாரோ அதே மாதிரி சாம்பியன் டிராஃபியில் அஸ்வின் இந்தா போடு அப்படிங்கிற மாதிரி தைரியமாக கொடுப்பாரு. ஆனால் அஸ்வினோட பொட்டன்சியல் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த ஃபைனல் ஓவரையும் செமையாக போட்டு கொடுத்து சாம்பியன் டிராஃபி வின் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அதை தாண்டி ஏகப்பட்ட மூமெண்ட் இருக்கு. IPL சிஎஸ்கேக்காக பயங்கரமாக விளையாண்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மேன்கண்ட் அப்படின்னு சொன்னாலே அஸ்வின் அண்ணாவுடைய அந்த ஒரு ஞாபகம் தான் வரும். ஸோ அதை வந்துட்டு பட்லருக்கு எதிராக பண்ணதாகட்டும் அண்ட் RRல போயிட்டு அந்த டீமுக்குள்ள அந்த பாண்டிங் கிரியேட் பண்ணி ஹல்லா போல் நல்ல போல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு பரப்புனதாகட்டும். ஸோ அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமாக கோலி ஒரு 87 அந்த நாக் ஆடுவார் இல்லையா. ஸோ இதில் மேட்ச் வின் பண்ணும்போது அந்த பாலை வைடுக்கு பர்ஃபெக்டாக விடுவாருங்க. ஸோ யாராக இருந்தாலும் அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷனில் பதறுவாங்க. ஸோ அந்த பாலெல்லாம் விடக்கூடாதுன்னு யோசிப்பாங்க. ஆனால் பர்ஃபெக்டாக அது வைடு தான் போகுது அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு விட்டுருவார். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சிங்கிள் அடிச்சு வின் பண்ணி கொடுக்குறது ஸோ எல்லாமே இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல்லேருந்து ஓய்வு அறிவிச்சிட்டாரு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ரொம்ப சோகமான ஒரு விஷயம். அட் த சேம் டைம் ரோஹித் சர்மா இதை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எனக்கு முன்னாடியே தெரியும். ஸோ பெர்த்தில் ஆடும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு அட்லீஸ்ட் பிங்க் பால் டெஸ்ட்டாவது ஆடுறா அப்படிங்கிற மாதிரி நான் தான் கேட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு விளையாண்டாப்ல. ஸோ இந்த தடவை திடீர்னு டெஸ்ட்டில் நடுவுலையே பார்த்தோம் அப்படின்னா நான் ஓய்வு அறிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 2 மேட்சும் ஆடமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ அவ்வளோதான், இதோட அவருடைய இன்டர்நேஷனல் சகாப்தம் முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறது தோனி வழி மாதிரி தாங்க. ஸோ தோனி பண்ணியிருப்பார், எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ரைனா அண்ட் தோனி சொந்த ஒரு ரிட்டைர்மெண்ட் டெஸ்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. டக்குன்னு மேட்சுக்கு நடுவில் ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் அனௌன்ஸ் பண்ணுறதாகட்டும் ஸோ அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அட் த சேம் டைம் விராட் கோலி அவரை பற்றி பிரியா விடை கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஆகணும். ஸோ ஏன்னா இவ்வளோ வருஷம் அவங்களோட சேர்ந்து ஆடி இருக்க அவருடைய பொட்டன்ஷியல் என்னன்னு தெரியும், மேட்ச் வினர் அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஸோ இந்த ஒரு ஓய்வு அப்படிங்கிறது சாக்கான ஒரு நியூஸ் விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி விராட் அவர்களும் சொன்னதாக இருக்கட்டும். அட் த சேம் டைம் அவருடைய டெஸ்ட் ரெக்கார்டு உண்மையாலுமே மேசிவாக இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட அவர் விளையாண்ட ஒரு மேட்சஸ்லாம் மொத்தமாக எடுத்த விக்கெட் அப்படிங்கிறது 537 டெஸ்ட் விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ 106 டெஸ்ட் போட்டிகள் வந்துட்டு ஒரு கேம் விளையாண்டுருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஏகப்பட்ட சாதனைகளுக்கு சொந்தக்காரனான நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பெரியா விடை கொடுத்து நம்ம எல்லாருமே அனுப்பி வைக்கணும்ங்கிறதுலாம் மாற்றமே கிடையாது. ஸோ எத்தனை பேருக்கு ஹாசனாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ இனிமேல் சிஎஸ்கேல தான் அவர் விளையாட போகிறாரு. சிஎஸ்கே அண்ட் TNPL மட்டும் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ எத்தனை பேர் சிஎஸ்கே ஜெர்சியில் பார்க்கறதுக்காக வெயிட்டிங். ஸோ அவரை எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.